பேசும்பொழுது நான் கேட்டேன், அவர் கோட்டு சூட்டு போடுறதில் ஒன்றும் எனக்கு கவலை இல்லை அப்படின்னார். விஜய் கோட்டு சூட்டு போடுறதை கூட அவரால் தாங்கிக் கொள்ள முடியலை. அவர் ஒரு டிஷர்ட்டு போட்டுட்டு தான் மேடையில் காட்சி தருகிறார். விஜய் கோட்டு சூட்டு போட்டுட்டு வர்றார், அதை அவரால் தாங்கிக்க முடியல. ஏன்னா உதயநிதி கோட்டு சூட்டு போட்டால் அது பார்க்க அழகாக இருக்காது. எங்கள் தலைவர் கோட்டு சூட்டு போட்டால் ஒரு ஜென்டில்மேன் மாதிரி வர்றார் கோட்டைக்கு. ஒரு ஒபீடியன்ட் ஸ்டூடெண்ட், முதல் மதிப்பெண் பெறுகிற மாணவன் பள்ளிக்கு செல்வது போல மிகுந்த கடமை உணர்ச்சி ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு கோட்டைக்கு வர்றார். இதெல்லாம் உதயநிதிக்கு உதயநிதிக்கு எரிச்சலை தருகிறது. எங்கள் தலைவர் எது செய்தாலும் அது பேசப்படுகிறது. அதை இவனால் ஜீரணிக்க முடியல உதயநிதிக்கு. அவனுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ், ஒரு தாழ்வு மனப்பான்மை. அதை தாண்டி நீ கோட்டு சூட்டு போடுதுன்னு எனக்கு பிரச்சனை, கோட்டு சூட்டு போடுதுன்னு எனக்கு பிரச்சனை இல்லைங்கிறார். நீ கோட்டு சூட்டு போட்டால் உனக்கு என்ன பிரச்சனை வரும்? ஒரு பிரச்சனையும் இல்லை. அதை தாண்டி சொன்னார், நீ கோட்டு சூட்டு போடுறது பிரச்சனை இல்லை, நீ கோட்டை விடாமல் இருக்கணும், நீ எல்லாத்தையும் கோட்டை விட்டுற அப்படின்னு பேசுகிறார். ரைமிங். இந்த பஞ்சு டைலாக் எல்லாம் அவருக்கு பழக்கம் இல்லை. எவன் எழுதி கொடுத்தான்னு தெரியல. நாஞ்சில் சம்பத்தை கேட்பது, எதை கோட்டை விட்டான் சொல்லு.